அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கூட்டுறவுத்துறையிலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ டிஎன் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ஆள் சேர்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 2024 டு 2025க்கான இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, ஸோ என்னென்ன மாவட்டத்திலலாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எப்படிலாம் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஸோ இதை பற்றின முழு தகவல் தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 38 39 எல்லா மாவட்டத்திலுமே வந்திருக்கும். அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து 2-3 வேகன்சி வந்து ஆட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன வேகன்சின்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவோட தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு முன்பு நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க வீடியோவை பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட அடுத்த நொடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அரசு வேலை என்ன, நோட்டிஃபிகேஷன் என்றதை தெளிவாக துல்லியமாக நமது சேனலில் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் மக்களே. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு 4-5 பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா வந்து இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம் ஒரு 10லேருந்து 20 நாளுக்குள்ளே தான் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அஞ்சல் துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 1 மாதம் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு ப்ரோ எனக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணணும், இன்றைக்கி டைம் இருக்குதா, ஸோ டேட் முடிஞ்சிருச்சா, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தத்தோடு தெரிவிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் துறை வேலைவாய்ப்புன்றது ஒரு எட்டாக்கணியாக போய்விட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த தகவல் தெரியல, அவங்களுக்கு இந்த தகவல் வந்து யாருமே கொண்டு போய் சேர்க்கலை. ஸோ இதுதான் காரணம். அதனால் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் கான்டாக்டில் இருக்கிறவங்க, ஸோ யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே நமது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். புதுசாக வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஓகேங்களா? ஸோ டிஎன் ரேஷன் கடை வேலைகள் ஆள் சேர்ப்பு அறிவிப்பு 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ தமிழ்நாடு சிவில் சப்ளையர்ஸ் கார்ப்பரேஷன் அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. டிஎன்சிஎஸ்சி டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றது தெளிவு கொடுத்துருக்காங்க. 7497 வேக்கன்சி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்களான்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். விற்பனையாளர் நபருக்கு, அதே மாதிரி பேக்கர் அதாவது கட்டுனர் பதவிக்கு, அதே மாதிரி ரெக்கார்டு கிளர்க்கு, உதவியாளர், பாதுகாப்பு மற்றும் வாட்ச்மேன் பணிகளுக்காக தான் இதை வந்து இந்த தடவை வந்து ஒரு 3 பதவி வந்து எக்ஸ்ட்ரா, மொத்தம் டோட்டலாக 5 பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த கூட்டுறவுத்துறையிலேருந்து. ஓகேங்களா? ஸோ அதை வந்து எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க சம்பளம். ஓகேங்களா? எவ்வளவு இருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில் போடுறாங்க இல்லையா, விற்பனையாளர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் மாத சம்பளம் வந்து 6250லேருந்து கொடுப்பாங்க. ஒரு வருஷம் வந்து அவங்க ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 8600லேருந்து 29000 வரைக்கும் படிப்படியாக மாறுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி கட்டுனருக்கும் இதே நிலை தான். ஓகேங்களா? ஸோ அதை வந்து தெளிவாக போட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நியாய விலை கடை கட்டுனர் இந்த பதவியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதவிக்கு ஊதியம் வந்து 5500. ஸோ ஒரு ஆண்டுக்கு அப்புறம் அவங்க பதவி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 7800லேருந்து 26000 வரைக்கும் அவங்களுக்குமே இருக்குன்றதை தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன் ரேஷன் கடை விற்பனையாளர் நபர் பேக்கர் ஆட்சேர்ப்பு 2024. ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புதுசாக வந்த நோட்டிஃபிகேஷன் தான் இது.
ஸோ அடுத்ததாக வந்து எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500 வேகன்சி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து 7500 பக்கமாக வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பதவி வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. வாட்ச்மேன் பதவிக்கு, அதே மாதிரி கிளர்க்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பதவி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆகஸ்ட்லேயே கொடுப்பாங்கன்றதுக்கான தெளிவான விளக்கத்தை இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வாரம், அதாவது கடைசி வீக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரே 1ஆந்தேதி ஆரம்பித்து 30ஆந்தேதியே முடிக்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதம் ஆகஸ்ட் வந்து கடைசி 24, 25ஆம் டேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்ளை பண்ணுறதுக்கான, அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த ஆகஸ்ட் 25க்கு அப்புறம் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அடுத்ததாக வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கனாக்கா செப்டம்பரில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரெக்வஸ்ட்டாக திரும்ப சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் ஒரு 4-5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா வந்து போன தடவையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருந்தோம், அப்ளை பண்ணுறதுக்கும் எப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கலை. நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. டேட் முடிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க ரொம்ப வருத்தத்தோடு போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரேஷன் கடை வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படிலாம் விண்ணப்பிக்கணும், ஸோ என்னெல்லாம் போஸ்டிங்லாம் இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ துறையின் பெயர் தமிழ்நாடு சிவில் சப்ளையர்ஸ் கார்ப்பரேஷன், அங்கேருந்து தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்னென்ன பதவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ என்னென்ன பதவிக்குன்றது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். போன தடவை வந்து இந்த வந்து ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பதவி தான் கொடுத்துருந்தாங்க. 2 போஸ்டிங் தான், விற்பனையாளர் பதவி, கட்டுநர் பதவி, இந்த 2க்கு மட்டும் தான். ஆனால் இந்த தடவை வந்து விற்பனையாளர் பதவிக்கும் கொடுத்துருக்காங்க, கட்டுநர் பதவிக்கும், அதாவது கட்டுநர் பேக்கர் பதவிக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்கார்டு கிளர்க்கு போஸ்டிங்க்கும் இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உதவியாளருக்கும் கொடுத்துருக்காங்க, பாதுகாப்பு வாட்ச்மேனுக்கும் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஆக முதல்ல எத்தனை, 1 2 3 4 5, கிட்டத்தட்ட இந்த தடவை 5 வேகன்சி, 5 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. 5 விதமான போஸ்டிங் இருக்குது. 5 விதமான போஸ்டிங்க்குமே எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா இந்த தடவை வந்து 7497, கிட்டத்தட்ட 7500 பக்கமாக வேகன்சி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன்லேயே பார்த்தீங்கன்னா வெளிவரும்ன்ற எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் வந்து இன்னுமே வெளியிடலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஆகஸ்ட் வந்துடுச்சு. இந்த மாதம், ஏன்னா ஜூன்லேயே கொடுக்க வேண்டியது, ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது அஞ்சல் துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால இதை வந்து பேக்கில் போட்டாங்க. ஸோ நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஆகஸ்ட்டில் 24 to 30க்குள்ளே வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்த உடனே யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணணுமோ, எந்தெந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணணுமோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ என்னென்னலாம் இதில் செல்ஃப் அட்டாச் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் துறையில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் அந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ அந்த வாட்ஸ்அப் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சம்பளமை பொறுத்த வரைக்கும் 16,000லேருந்து ஸ்டார்டிங்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சேலரி இருக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு மாதம் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 6500லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன வகை, பிஎஸ்சின்ற ஒரு வகையில் தான் இது வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் இருக்குன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. நிரந்தரமான அரசு வேலை தான் இது. 1 வருஷத்து வரைக்கும் இது வந்து டெம்பரவரி தான். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கனாக்கா இது பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க வேலைவாய்ப்பு. ஸோ தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே இந்த ஆகஸ்ட்டில் கடைசி வாரத்தில் 24 to 30க்குள்ளே எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கே கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க பாருங்கள். தொடக்க தேதி ஆகஸ்ட் 24, 2024 எதிர்பார்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 24 to 30க்குள்ளே கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடும். கடைசி வந்து செப்டம்பர் தான். அப்போ வந்து நம்ம இந்த மாதமே அப்ளை பண்ணுறது கொடுத்தா தான் அடுத்த மாதம் கண்டிப்பாக 1 மாதம் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதம் 24 to 30க்குள்ளே கண்டிப்பாக அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆகிவிடும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் இன்னமும் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எக்ஸாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. முழுக்க அவங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. நேர்காணல், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரிட் லிஸ்ட் போடுவாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம 12th இருக்கணும்னா அந்த 12th மார்க்கை வச்சு நம்மளை மெரிட் லிஸ்ட் போடுவாங்க.
மெரிட் லிஸ்ட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுக்கு நேர்காணல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நேர்காணலில் இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க்கையும் நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் பண்ண மார்க்கையும் சேர்த்து எவ்வளோ ஆவரேஜ் வருதோ அதில் யார் டாப் வராங்களோ அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் சாரிப்புநிலை. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்ளை பண்ணுற லிங்க் ஓப்பன் பண்ண உடனே நானே எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த வெப்சைட் கூட போகணும், எப்படி லாகின் பண்ணணும், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எப்படி போடணும், அதே மாதிரி என்னென்ன செல்ஃப் அட்ரஸ்லாம் ஃபோட்டோ எப்படி போடணும், டாக்குமெண்ட்டில் எப்படி அட்டாச் பண்ணணும், எல்லா தகவலுமே A to Z எல்லா தகவலும் நானே கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத வயது வரம்பு, சிவில் சர்வீஸ் கார்ப்பரேஷன் ஆர்ட்ஸ் சேர்ப்புக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, தேர்வு செய்யும் முறை, விண்ணப்பிக்கும் முறை மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பற்றிய விவரங்கள் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படிலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான தெளிவான விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதவியின் பெயர், இருக்கைகள் எண்ணிக்கை. ஸோ மொத்தம் 5 விதமான போஸ்டிங் இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7500 பக்கமாக வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கத்தை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8வது 10வது 12வது ஏதேனும் ஒரு பட்டப்படிவு இதில் ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இந்த 5 போஸ்டிங்கில் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் ஏதாச்சும் நீங்கள் படித்து முடிச்சிருந்தோம்னா. ஓகேங்களா. வயசை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 35 வயசுக்குள்ளே தான் இருக்கணுன்றதை தெளிவாக உறுதிப்படுத்திட்டாங்க. ஒரு சில கம்யூனிட்டி, அதாவது ஒரு சில வந்து ஜாதி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வயது தளர்வு இருக்கும். 3 வருஷம் 4 வருஷம். அது என்ன கேட்டகரின்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ வயது தளர்வு வந்து பார்த்திங்கன்னா விதிமுறையின்படி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்பள நிலை 16,000லேருந்து 49,50,000 வரைக்கும் இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. சேம்னா எப்படி உள்ளே போகணும், ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும், எப்படி செல்ஃப் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இது புரியாது, இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குன்றதை தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎன்பிஎஸ்சி ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் வந்து நேர்காணலில் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் கொஷின் வந்து நேர்காணலில் வந்து பார்த்திங்கனாக்கா எப்போது வெளியிடப்படும், அதாவது டிஎன்சிஎஸ்சி விற்பனையாளர் நபர் பேக்கர் அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என்ற மேஜர் கொஷின் இதுதான். ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்சிஎஸ்சி, அதாவது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு கூட்டுறவுத்துறையின் கீழ் எவ்வாறு அறிவிக்கப்படுகிறது, எவ்வாறு வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்டிருக்காங்க. இதுக்கான இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் கொஷினாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கேள்வியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு இன்டர்வியூவில் என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்றதை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இவ்வளோ தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு இல்லையா. ஸோ 7500 வேக்கன்சி பக்கமாக வந்திருக்கு இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதத்தோட 24 25 நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்யூஸ் பண்ணாதீங்க என்னோடய நம்பரை. அதே மாதிரி நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா வந்து எல்லாரும் ஒருத்தர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கால் பண்ணாங்கன்னா பிஸியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது சேனலுக்கு கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோ வந்து ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கா இல்லைன்றதையும் தெளிவாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் பாட்டுட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை தெளிவாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.